வணக்கம் சலோமி. பொங்கல் பண்டிகையானது மிகவும் விமரிசையாக தமிழகம் முழுவதுமே உள்ள தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அதே போல ஏராளமானோர் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுமே பொங்கல் பண்டிகை மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் ஒவ்வொரு வருடமும் தமிழக அரசின் சார்பில் சென்னை சங்கமம் என்ற நம்ம ஊர் திருவிழா நடைபெற்று வருவது வழக்கம். இந்த ஆண்டு சென்னை சங்கமம் 2024ஆம் ஆண்டிற்கான சென்னை சங்கமம் நிகழ்ச்சியானது கடந்த 13ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டு தற்பொழுது மிகவும் விமரிசையாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மேற்பட்ட கிராமிய கலைஞர்களை கொண்டு இந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. தமிழ் மண்ணின் கலைகளை கொண்டாடும் வகையில் சென்னை மாநகரில் பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகளுடன் கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் இந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சி வருகிறது. மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை மயிலாப்பூர், அதே போல நாகேஸ்வரா பார்க், நகர், மெரினா கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவில் செவ்வியல் பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், கானா பாட்டு, ராப் இசை, இருளர் பாட்டு, காணிக்காரன் பாட்டு, நையாண்டி மேளம், கரகாட்டம், பறையாட்டம், பரவிக்கலை, மயிலாட்டம், பம்பையாட்டம், சிலம்பாட்டம், ஆலியாட்டம் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள் அடங்கிய நிகழ்ச்சிகள் ஆகியவை இந்த சென்னை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையில் மட்டும் 18 இடங்களில் இந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சியில் 1500க்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்கள் கலந்து கொண்டு மிக விமரிசையாக இந்த சென்னை சங்கமம் பண்டிகையானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது சேப்பாக்கத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் சென்னை சங்கமத்தில் கலந்து கொண்டிருக்கிற இந்த கிராமிய கலைஞர்களுக்கான நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த கலைஞர்களுடன் திமுக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு பொங்கல் பண்டிகையை இன்னும் சற்று நேரத்தில் கொண்டாட உள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான கிராமிய கலைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இருக்கக்கூடிய சிறப்பான கலை நிகழ்ச்சிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கரகாட்டம், ஆதி மேளம், காவடியாட்டம், புறவியாட்டம், வெள்ளிசை, தோல் கருவி இசை, கோண்காலாட்டம், கை சிலம்பாட்டம்,